வெல்கம் டு ஆர்டர் திங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரெஷர் குக்கர்ல சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ஒரு 1.5 டம்ளர் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது நம்ம மசாலாஸ்லாம் ரெடி பண்ற டைமுக்கு ஊறினா போதும். நெக்ஸ்ட் கொத்தமல்லி 1 கப்பும் புதினா 1 கப்பும் எடுத்திருக்கேன். நம்ம மேலே கடைசியா தூவறதுக்காக ஒரு ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 2 ஆனியனும் 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 300 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா எடுத்திருக்கேன். இதுல ரெட் சில்லி, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு 45 மினிட்ஸ் நல்லா ஊறிருக்கு. இதுக்கு நம்ம மசாலாஸ் அரைச்சி தான் எடுக்க போறோம். இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னா, சின்ன வெங்காயம் ஒரு 7 பல்லு, நெக்ஸ்ட் இந்த மாதிரி பூண்டு ஒரு 8-9 எடுத்திருக்கேன். இஞ்சி இவ்வளோ பெரிய துண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், அப்புறம் தேங்காய் ஒரு 2 துண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இதுல எக்ஸ்ட்ரா காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் 1 வரமிளகாவும் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்திக்கோங்க. இவ்வளவுதான். நம்ம இதுல இருக்க மசாலாஸ் நம்ம இந்த பிரியாணிக்கு அரைச்சு தான் போட போறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ. நான் குக்கர் ஆன் பண்ணி ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊத்திருக்கேன். 2 பெரிய கரண்டி அளவு ஆயில் ஊத்திருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிட்டோம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே இதுல பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாமே சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடணும். நம்ம எந்த ரெசிபி பண்ணாலும் ஆனியனும் தக்காளி பழமும் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் தான் நம்ம மற்ற மசாலாஸ்லாம் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ நல்லா வணங்குதோ அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனியன் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுல நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்துட்டேன். இது நல்லா மேஷ் ஆகுற அளவு நல்லா ஃப்ரை ஆயிட்டோம். நம்ம இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி நம்ம கிளறும் போது இப்படி மேஷ் பண்ணி நம்ம கிளறி விட்டோம்னா இன்னும் நல்லா சீக்கிரம் நல்லா மேஷ் ஆகி நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க சூப்பரா மேஷ் ஆகி இது 2 வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இதுல சேர்த்திக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்தி இதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவு நல்லா வணக்கி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இதுல சேர்த்திடலாம். இப்போ பாருங்க நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுல நம்ம பாதி பாதி போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க. நான் சிக்கன் மேரினேட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். ஏன்னா நான் அது சிக்கனுக்கு மட்டும் தான் போட்டேன், மற்ற மசாலாக்கெல்லாம் போடல. அதனால நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சால்ட் நல்லா ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். நான் எப்படி அளவு எடுத்துக்கணும்னா, பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துவேன். இப்போ நான் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்திட்டேன். நம்ம இப்போ இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் தான் வேக வச்சு எடுக்க போறோம், இந்த கிரேவியை மட்டும்தான். அதனால நான் இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி நான் 4 விசில் விட போறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 விசில் வரட்டும். நம்ம விசில் வந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ 4 விசில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம லிட் ஓபன் பண்ணலாம்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பியும் அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த ரைஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ட்ரை பண்ணி. அந்த ரைஸ் வந்து இதில் நம்ம சேர்த்திடலாம். இந்த ட்ரை பண்ண ரைஸை வந்து நம்ம இப்போ அதில் சேர்த்துடணும். இப்போ பாருங்கள், நான் ரைஸ் வந்து நல்லா சேர்த்தி அப்படியே விட்டுட்டேன். இப்போ வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம இது மேலே வந்து அந்த மீதி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாமே வந்து தூவிட்டேன். ஃபஸ்ட்டு ஆனியன், அடுத்து கொத்தமல்லி, புதினா தூவிட்டேன். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து குக்கர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிடணும். விசில் வர தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரைஸ் மட்டும்தான் வேகணும். அதனால ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரெஷர் இறங்கின அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் குக்கர் இறக்கி கீழே வச்சிட்டேன். ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம லைட்டாக கிளறி விடலாம். நல்லா உதிரி உதிரியா நல்லா ரைஸ் பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு. நம்மளோட சிக்கன் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் இதை வித் கர்ட் அண்ட் எக் ஃப்ரையோட சேர்த்து சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக இந்த சிக்கன் பிரியாணி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.